ஊழல் மோசடி குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் சில நபர்களை அடுத்தடுத்து இந்த நாட்களில் கைது செய்திருக்கு. ஆனால் அப்படி கைது செய்யப்பட்ட நபர்கள் எல்லாமே குற்றவாளிகள்னு சொல்லி நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு சிறை தண்டனை கொடுக்கப்படாம பிணையில விடுவிக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருக்கு. இப்போ பொதுமக்கள் மத்தியில் ஒரு விதமான சலிப்பு ஏற்பட்டிருக்கு. சில நபர்களை கைது செய்யறாங்க, ஆனால் உடனடியாகவே விடுதலை செய்யப்படுறாங்க. என்ன நடந்து கொண்டிருக்கு என்ற கேள்வி இருக்கு. அரசியல்வாதிகள் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் குற்றம் சாட்டுற விஷயம் இது அரசியல் பழிவாங்கல், எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. அரசியல் தேவைக்காக பொதுமக்கள் மத்தியில் இருக்கிற நன்மதிப்பு குறையக்கூடாதுன்றதுக்காக தான் சில நபர்களை கைது செய்யற மாதிரி காட்டுறதுக்கு இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படுது என்ற விமர்சனம் அரசியல்வாதிகளால் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுது. இன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரி யோஷித ராஜபக்சவுக்கும் பிண கிடைச்சிருக்கு. யோஷித ராஜபக்சவுக்கு எப்படி பிண கிடைச்சது, இன்னைக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, இந்த பிண கொடுக்கப்படுது என்று சொல்லி சொல்லப்படுறதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி இன்னைக்கு நீதி அமைச்சர் சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். அந்த விஷயங்கள் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில விளக்கமா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். எதிர்பார்த்த மாதிரியே யோஷித ராஜபக்சவுக்கும் பிண கிடைச்சிருக்கு. சனிக்கிழமை கைது செய்யப்பட்ட யோஷித ராஜபக்ச அண்டைய நாளிலேயே நீதிவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அவருக்கு பிண மறுக்கப்பட்டிருந்தது, விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இன்றைக்கு கொழும்பு மேலதிக நீதிவான் மஞ்சுள திலகரத்ன முன்னிலையில யோஷித ராஜபக்ச முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். இதுக்கு முதல்ல கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் கைவிலங்கு போடப்படாட்டியும் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு கூட்டி வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் கைவிலங்கு போடப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதுக்கும் ஒரு விளக்கம் நேற்று போலீஸ் ஊடக பேச்சாளர் கொடுத்திருந்தார். அப்படி எல்லா நபர்களுக்கும் கைவிலங்கு போட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யற போலீஸ் அதிகாரி அந்த தீர்மானத்தை எடுக்க முடியும். சட்ட ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு இந்த கைது நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு சந்தேக நபர் தப்பி ஓடுவார் என்ற சந்தேகம் இருந்தால் மட்டும்தான் கைவிலங்கு போட வேண்டியிருக்கும். எல்லா நபர்களுக்கும் கைவிலங்கு போட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருந்தது. அந்த சோசியல் மீடியால வெளிவந்து வைரலா போன புகைப்படம் சம்பந்தமாகவும் சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை போலீஸ் அதிகாரி சிஐடி எடுத்த புகைப்படம் கிடையாது. வெளியாத்த நுழைவாயில் பிரதேசத்தில், அதிவேக நுழைவாயில் பிரதேசத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் யோஷித ராஜபக்சவினுடைய நண்பர் அந்த புகைப்படத்தை எடுத்திருந்தார் என்ற மாதிரியான ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருந்தது. எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு யோஷித ராஜபக்ச 2 நாட்களுக்கு பிறகு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். நீண்ட நேரம் வாத விவாதம் நடந்திருந்தது. இது 2 தரப்பு விவாதங்களை கேட்டதுக்கு பிறகு 500 லட்சம் ரூபாய், 5 கோடி ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகள்ல யோஷித ராஜபக்ச விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. வெளிநாட்டுக்கு போக முடியாது. குடிவரவு குடியகல்வு ஆணையாளர் நாயகத்துக்கு இந்த அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மாத கடைசியிலையும் போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் யோஷித ராஜபக்ச முன்னிலையாகணும், சாட்சியங்களுக்கு அழுத்தம் விடுக்கக்கூடாது என்ற மாதிரியான சில நிபந்தனைகளின் அடிப்படையில் அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட ஒரு நீண்ட வாத விவாதம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் நடந்திருந்தது. இதுல அரசு தரப்பு சட்டத்தரணியா சட்டமாதிபர் திணைக்களம் சார்பாக ஆஜராகியிருந்த முன்னிலையாகியிருந்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் சில விஷயங்கள் விசாரணை எப்படி நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி சில விஷயங்களை தெளிவுபடுத்தி இருந்தார். இதுல காணி மோசடி நிதி தூய்தாக்கல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் யோஷித ராஜபக்ச கைது செய்யப்படுறார். இந்த காணி மோசடியினுடைய பிரதானமான சந்தேக நபர் யோஷித ராஜபக்சவினுடைய தேசிய ஆட்சி பாட்டி. அவங்க ஏற்கனவே 2016 கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருந்தாங்க. ஆனால் 2012 ஆண்டு வரைக்கும் தேசிய ஆட்சியினுடைய பெயர்ல இந்த விதமான சொத்துக்களும் இருக்கவே இல்லை. 1971 ஆண்டு காலகட்டத்தில் 275 ரூபாய் நாள் சம்பளத்துக்கு ஒரு வைத்தியசாலையில சிற்றூழியரா தேசிய ஆட்சி கடமையாற்றி இருக்கிறாங்க. 275 ரூபாய் என்ற சம்பளத்தை பெற்றுக்கொண்டு 2012 வரைக்கும் எந்த விதமான சொத்துக்களும் இல்லாத ஒரு நபரால திடீரென்று சொல்லி எப்படி கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் 34 மில்லியன் ரூபாய் பெறுமதியில ஒரு காணியை வாங்க முடியும் என்று சொல்லி சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் தன்னுடைய வாதத்தை முன்வைச்சிருந்தார். இந்த செய்தி வெளிவந்த நாள்ல இருந்து குழப்பமான செய்திகளும் வெளிவந்திருந்தது. கதிர்காமம் காணி சம்பந்தமான கைது சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு தெஹிவளையில் இருக்கிற ஒரு காணி சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. இன்றைக்கு நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட விஷயம், தெஹிவள பிரதேசத்தில் இருக்கிறது இன்னும் ஒரு காணி. அதனுடைய பெறுமதி 500 லட்சம் ரூபாய், 5 கோடி ரூபாய் பெறுமதியான காணி தேசியாட்சியினுடைய பேர்ல இருக்கு. அது தெஹிவளையில் இருக்கு. இந்த காணி மோசடி கல்கிசேல நடந்திருக்கு. அது சம்பந்தமா வேறொரு விசாரணை நடத்தப்பட்டு வருது. எப்படி இந்த அளவு அதிகமான சொத்துக்கள் தேசிய ஆட்சிக்கு கிடைச்சது என்றதை நிரூபிக்கிறதுக்கான சாட்சியங்கள் அவங்கள்ட்ட கிடையாது, அதுக்கான ஆதாரங்கள் கிடையாது என்று சொல்லியும் அவரால் சொல்லப்பட்டிருந்தது. கல்கிஸ் சர்ச்சைக்குரிய காணியினுடைய உறுதி பாலித்த கமகி என்று சொல்லப்படுற மஹிந்த ராஜபக்சவினுடைய அவருக்கு நெருக்கமான தெரிஞ்ச நபர்கிட்ட இருந்து முதல்ல கைப்பற்றப்பட்டிருந்ததாம். அப்ப தேசிய ஆட்சி சொன்னாங்களாம், இந்த பாலித்த கமகி என்று சொல்லப்படுற
நபர் தான் இந்த காணியை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் 24 மில்லியன் ரூபாவை தனக்கு தந்தாருன்னு சொல்லி தேசிய ஆட்சி சொல்லியிருந்தாங்களாம். ஆனா மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமான பாலித்த கமகே தான் அந்த மாதிரி பணம் கொடுக்கலன்னு சொல்லி தன் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து நிராகரிச்சிருக்கிறாரு. ஆனா அவர் சொன்ன இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு விலை மனு கோரல், ஒரு டெண்டரை, வீதி அபிவிருத்திக்கான டெண்டரை பெற்றுக்கொள்றதுக்காக மஹிந்த ராஜபக்சவினுடைய அலுவலகத்தில் இருந்த ஒரு நபருக்கு, சதுர என்று சொல்லப்படுற நபருக்கு 12 மில்லியன் ரூபாவை தான் கொடுத்தாராம். ஆனா பேசப்பட்ட மாதிரி அந்த ஒப்பந்தம் தனக்கு கொடுக்கப்படாததால திரும்பவும் அவர் காசை கேட்டிருக்கிறாரு. அந்த காசு வந்து திரும்ப கொடுக்கப்படல. அதுக்கு பதிலா மஹிந்த ராஜபக்ச இந்த சர்ச்சைக்குரிய கல்கிச பிரதேசத்தில் இருக்கிற காணியினுடைய உறுதியை தனக்கு தந்தார் என்று சொல்லி பாலித்த கமகே விசாரணை அதிகாரிகள்கிட்ட சொல்லி இருக்கிறார். இந்த மாதிரி சர்ச்சைகளும் குழப்பங்களும் நிறைஞ்சதா இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருது. இதுக்கு பிறகு யோஷித ராஜபக்ச வந்து ஒரு யுவதியோட காதல் தொடர்பில் இருந்த காலகட்டத்தில் இந்த காணி சம்பந்தமான சில செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு வந்து அந்த யோஷித ராஜபக்சர காதலியுடைய மாமா இந்த காணியை வாங்குறதுக்கு முதல்ல முன் வந்திருக்கிறாரு. ஆனாலும் யோஷித ராஜபக்ச அந்த யுவதியை திருமணம் செய்ததுக்கு பிறகு 2 பேரும் வாழ்றதுக்கு ஒரு இடம் வேணும், காணி வேணும், வீட்டை நிர்மாணிக்கணும் என்ற தேவையின் அடிப்படையில் இந்த காணியை யோஷித ராஜபக்ச தன்னிட்ட பணம் கொடுத்து வாங்கினதா பாலித்த கமகே இன்னும் ஒரு கதையை சொல்லி இருக்கிறார். யோஷித ராஜபக்ச தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரிகிட்ட 34 மில்லியன் ரூபாவை, கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாவை பாதுகாப்பு அதிகாரியினுடைய கையில கொடுத்து தனக்கு அந்த பணம் கொடுக்கப்பட்டது என்ற கருத்தையும் வந்து பாலித்த கமகே என்று சொல்லப்படுற நபர் வந்து சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி இந்த விசாரணையில வந்து சில விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சர்மாதியர் திணைக்களம் சார்பா முன்னிலையான திலீப பீரி சொன்ன விஷயம் என்ன சொன்னா, யோஷித ராஜபக்ச 2007ஆம் ஆண்டுல ராஜபக்சக்களினுடைய ஆட்சி காலகட்டத்தில் ஒரு கடற்படை அதிகாரியா நியமிக்கப்பட்டிருந்தார். பிறகு லெப்டினன்ட் என்ற பதவி கொடுக்கப்பட்டிருந்தது. 2016ஆம் ஆண்டுல அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாரு. அவருக்கு கடற்படையில கொடுக்கப்பட்ட மாத சம்பளம் 73,000 ரூபாய். 73,000 ரூபாய் மாத சம்பளத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நபரால இந்த அளவு கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் பெறுமதியான காணியை எப்படி வாங்க முடியும்? அது மட்டும் இல்லாம இந்த 73,000 ரூபாய் சம்பளம் வைப்பிலிடப்பட்ட வங்கி கணக்குல இருந்து 1 ரூபாய் கூட அந்த சம்பளத்தை வந்து யோஷித ராஜபக்ச மீள பெற்றுக்கொண்டதே கிடையாது. அப்ப இந்த பணத்தை பயன்படுத்தி யோஷித்த இந்த காணியை வாங்கி இருக்கிறார். இது நிதி தூய்தாக்கல் நடந்திருக்கு, கருப்பு பணம் ஏதோ ஒரு விதத்துல வந்து வெள்ளையாக்கப்பட்டிருக்கு என்ற வாதம் அரசு தரப்பு சட்டத்தரணியால இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனா யோஷித ராஜபக்ச சார்பா முன்னிலையான சட்டத்தரணி சொன்ன விஷயம் என்ன சொன்னா, இந்த வழக்கு குற்றச்சாட்டு விசாரணை வந்து கிட்டத்தட்ட 8 வருஷங்களா நடந்து கொண்டிருக்கு. இதுல பிரதானமான சந்தேக நபராக இருக்கிறது யோஷித ராஜபக்சவினுடைய பாட்டி தேசிய ஆட்சி. அவங்க ஏற்கனவே கைது செய்யப்பட்டு 2016 கைது செய்யப்பட்டு பிணையில விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. முதலாவது சந்தேக நபருக்கு தேசிய ஆட்சிக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்தார் என்றுதான் யோஷித ராஜபக்ச மேல சுமத்தப்படுற குற்றச்சாட்டு. தேசிய ஆட்சிக்கு பிணை கொடுக்க முடியுமா இருந்தா ஏன் யோஷித ராஜபக்சவுக்கு பிணை கொடுக்க முடியாது என்ற வாதம் அவர் சார்பா முன்னிலையான சட்டத்தரணியால முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த 2 தரப்பு வாதங்களையும் கேட்டதுக்கு பிறகு சந்தேக நபரை விடுதலை செய்யறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்று சொன்னா, சில அடிப்படையான விஷயங்களை கூட விசாரணை அதிகாரிகள் முன்னெடுக்கலன்னு சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு நீதிபதியால சுமத்தப்பட்டிருந்தது. இந்த காணி மோசடி நடந்திருக்கு, ஒரு சொத்து சம்பந்தமா மோசடி நடந்திருக்குன்னு சொன்னா முதல்ல அந்த சொத்தை முடக்கிறதுக்கு விசாரணை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கணும். அப்படி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. இது ஒரு பாரதூரமான விஷயம் என்ற பாரதூர தன்மை விளங்காம இந்த விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. சந்தேக நபருக்கு பிணை கொடுக்க முடியும், பிணை கொடுக்கிறதால ஒரு பொது அமைதியின்மை வந்து குலையாது, பொது அமைதியின்மைக்கு எந்த விதமான குந்தகமும் ஏற்படாது என்ற காரணத்தை முன்வச்சு பிணை சட்டத்தின் அடிப்படையில் யோஷித ராஜபக்சவுக்கு பிணை கொடுக்கிறதா நீதிபதியால மஞ்சுள திலகரத்னவால இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. திரும்பவும் மே மாதம் 16ஆம் திகதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்னு சொல்லி திகதி இடப்பட்டிருக்கு. இந்த வழக்கு விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகு வெளியில வந்த சில நபர்கள், குறிப்பா அவருடைய யோஷிதவினுடைய சகோதரர் அண்ணன் நாமல் ராஜபக்ச அரசாங்கம் மேல சுமத்தின குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, இது வந்து அரசியல் பழிவாங்கல், அரசாங்கம் தங்களுடைய இயலாமையை மூடி மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி கைது செய்யற நடவடிக்கைகளை வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கு. குறிப்பா இப்ப பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற ஆனந்த விஜயபால ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அப்ப செய்ய முடியாம போனது இப்ப பழி வாங்குறதுக்காக செய்ததுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. அரசியல் ரீதியான ஒரு நிலைப்பாடு தானே தவிர நீதிமன்றத்தில் எங்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு என்று சொல்லி நாமல் ராஜபக்ச ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அவரோட போன ராஜபக்சக்களினுடைய விசுவாசத்துக்குரிய சட்டத்தரணி மனோஜ் கமகே இன்னும் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். என்னன்னு சொன்னா,
2019ஆம் ஆண்டு தேர்தலில் வந்து நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி ஆவார் என்றதை இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் விளங்கி கொண்டிருக்கிறாங்களாம். இதை தடுக்கிறதுக்காகத்தான் ஜனாதிபதியாக கூடாத ராஜபக்சர்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்றதை நோக்கமாக கொண்டுதான் நாமல் ராஜபக்சவையும் இன்னும் 2 கிழமைகள்ல கைது செய்யறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுது. அதை பற்றின ரகசியமான தகவல்களும் தங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி சட்டத்தரணி மனோஜ் கமகே இந்த வழக்கு விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகு ஊடகங்களுக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த கண்டெய்னர் விவகாரம் 323 கண்டெய்னர் வந்து ரெட் லேபிளோட இருந்த சிவப்பு பட்டியலுக்கு கீழே இருந்த கண்டெய்னர்ஸ் வந்து எந்த விதமான சோதனையும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி கடந்த நாட்கள் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை உருவாகி இருந்தது. இந்த மாதிரியான சர்ச்சைகள்ல இருந்து தப்பிச்சு கொள்றதுக்காக அரசாங்கம் அதை மூடி மறைக்கிறதுக்காக அரசியல் ரீதியில ராஜபக்சகளை திரும்பவும் பழி வாங்குது என்ற குற்றச்சாட்டம் சட்டத்தரணி மனோஜ் கமகேவால சுமத்தப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அதே நேரம் இந்த பிணை கொடுக்கப்பட்டது சம்பந்தமா நேற்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் சில விளக்கங்களை கொடுத்திருந்தார். இன்றைக்கு நீதி அமைச்சரும் கூட சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு நபருக்கு பிணை கொடுக்கப்படுது என்றது அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார், குற்றமற்ற நிரபராதி என்றது அதனுடைய அர்த்தம் கிடையாது. ஒரு விசாரணை நடத்தப்படும் போது அதுக்கு சில படிமுறைகள் இருக்கு. போலீஸ் இல்லாட்டி சிஐடி விசாரணை நடத்தும். அந்த விசாரணையினுடைய ஃபைல் ஆவணங்கள் வந்து சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு ஒப்படைக்கப்படும். சட்டமாதிபர் திணைக்களம் அந்த விசாரணையில திருப்தி அடைஞ்சதுக்கு பிறகு நீதிமன்றத்துல ஒரு வழக்கை பதிவு செய்தும். இது சாதாரணமான ஒரு நடைமுறை. அப்படி அந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த கைது செய்யப்படும் போது 2 விதமான விஷயங்களை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். ஒன்று, அவருக்கு நீதிமன்றத்துல பிணை கொடுக்கப்படும், இல்லாட்டி விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்படும். ஆனா இந்த 2 செயற்பாடு நடந்தாலும் கூட இதன் மூலமா அரசாங்கம் இல்லாட்டி விசாரணை தரப்பு எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா அந்த சந்தேக நபர் விசாரணைகளுக்கு கட்டுப்பட்டவரா தொடர்ச்சியா இருப்பார். ஒன்று பிணை கொடுக்கப்படுதுன்னு சொன்னா சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். வெளிநாட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லி கட்டுப்பாடு விதிக்கப்படலாம, சாட்சியங்கள் அச்சுறுத்தக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்பாடு விதிக்கப்படலாம, நீதிமன்றம் சொல்ற விஷயங்களுக்கு கட்டுப்பட வேண்டி இருக்கும். அப்ப இந்த விசாரணைக்கு உட்பட்ட நபரா அந்த சந்தேக நபர் மாற்றப்படுவார். இதுதான் அந்த பிணையினுடைய அர்த்தம். இதே விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாலும் அந்த அடிப்படையிலையும் கூட அந்த சந்தேக நபர் விசாரணைகளுக்கு உட்பட்ட ஒரு நபரா மாற்றம் அடைவார். பிணை கொடுக்கப்படுது என்றது ஒரு நபர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார், குற்றமற்றவர், நிரபராதி என்றது அர்த்தம் கிடையாது. இந்த விசாரணைகளுக்கு பிறகு குற்றப்பத்திரிகையை சட்டமாதிபர் திணைக்களம் தாக்கல் செய்யும். அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படும். இதுதான் சாதாரணமான நடைமுறை சொல்லியும் இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த விசாரணை திரும்பவும் மே மாதம் நடக்க இருக்கு. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதை பற்றி தெரிஞ்சு கொள்ள நினைக்கிற உங்களுடைய நண்பர்களுடையும் உறவினர்களுடையும் மறக்காம இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.